கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புதமான அதிகாலை ஜெபம் என்ற தலைப்பிலே இன்று நாம் ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் பேசின நல்ல வார்த்தைகள். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அடிபட்ட, வேதனைப்பட்ட, நொறுக்கப்பட்ட ஜனங்களோடு கர்த்தர் பேசின அற்புதமான காரியம் ஒன்று இருக்கிறது. அதை குறித்து தான் இன்று தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். அநேக விஷயங்களிலே பல்வேறு உபத்திரவங்களிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ பேருக்கு அவர்கள் நம்பின காரியங்களிலே நடக்காதது போல் அல்லது நடக்காமலே போன காரியங்களும், தோற்று போன விஷயங்களிலே நஷ்டமும் கடனுமாய் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே நாம் உபத்திரவப்பட்டோமோ, எங்கே கைவிடப்பட்டது போல் நின்று கொண்டிருந்தோமோ, எங்கே நமக்கு எல்லாவற்றையும் இழந்து போனது போன்ற சூழ்நிலை வந்ததோ, அங்கே இருந்து நிச்சயமாய் மனதுருக்கத்துடன் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்படியாய், நீங்கள் இழந்து போன எல்லா செல்வங்களை, ஆஸ்திகளை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை, உங்கள் எல்லா செழிப்பையும் திரும்ப வந்து இரட்டத்தனையாய் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் பேரில் கவனமாய் இருப்பார். உங்கள் பேரில் வாஞ்சையாய் இருப்பார். நிச்சயமாய் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவார். அதிலே மாற்றமே இல்லை. என்னதான் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ குழப்பங்களும் ஆபத்துகளும் நடந்திருந்தாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை அழுகையோடும் கண்ணீரோடும் கடந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வருகிறது. அதிலே மாற்றமே இல்லை. இந்த யுத்தமெல்லாம் நிச்சயமாய் ஒரு நாளிலே முடிந்து போகும். ஒரு நாளிலே அதிவிரைவாய் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டப்படும். நிச்சயமாய் உங்கள் யுத்தம், உங்கள் போர், உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாளிலே நின்று போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். பாருங்க, தவித்துக் கொண்டிருந்த ஜனங்கள், பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் போராட்டங்களோடும் தவித்துக் கொண்டிருந்த ஜனங்களோடு கர்த்தர் பேசும் பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார்: என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அவர்கள் ஆதரவற்றவர்களாய், தேறுதலற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பட்ட பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்களினாலே சோர்ந்து போய் பயத்தோடும் சந்தேகத்தோடும் உபத்திரவங்களோடும் சோதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஜனத்தை நீங்கள் ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன், என் பிள்ளைகளோடு, என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளோடு எருசலேமுடன் பட்சமாய் பேசி, கடினமான வார்த்தைகளை பேசாதபடி, நொடிந்து போயிருக்கிற, நொந்து போயிருக்கிற என் பிள்ளைகளோடு கடினமான வார்த்தைகளை அல்லது பயங்கரமான வார்த்தைகளை பேசாதபடி எருசலேமுடன் பட்சமாய் பேசி, அவர்களுடைய போர் முடிந்தது, என் பிள்ளைகளுடைய உபத்திரவம், சோதனை, சவால் நிறைந்த காலகட்டங்கள் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும், அது என் பிள்ளைகள் தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையிலே இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்பதாய் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அதிசீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்பதை நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே அப்படியாய் நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இதுதான் கர்த்தருடைய கட்டளை, இதுதான் கர்த்தருடைய விருப்பம், இதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற விரும்புகிற காரியம், செய்ய போகிற காரியம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை உங்களுக்கு கொண்டு வரும். இங்கே நாம் பார்க்கலாம், இரட்டத்தனையான நன்மையை
இரட்டத்தனையாய் நீங்கள் ஒருவேளை பாடுகளோடும் உபத்திரவங்களோடும், ஐயா என்னுடைய உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் இரட்டத்தனையாய் இருக்கிறது என்று சொன்னாலும், இன்று கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும், இழந்த எல்லாவற்றையும், உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் மகளுடைய வாழ்க்கையிலே, படிப்பிலே, உங்கள் குடும்ப விஷயங்களிலே, உங்கள் பண விஷயங்களிலே, வேலையிலே எவற்றை இழந்தீர்களோ அவை எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப பெறுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. கர்த்தருக்கு ஒரு நொடி பொழுதுதான் ஆகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவையெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஐயா உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நேர்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். ஓ மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நேராய் திரும்புங்கள். அவரோடு சேருவதற்காய், அவர் உங்கள் பட்சமாய் கடந்து வருவதற்காய் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்கள் பக்கமாய் சேருவார். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பும் பொழுது அவர் உங்கள் பக்கமாய் திரும்பி நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீதரசன் எப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். ஐயா இந்த பொறுமை என்பது என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக நீங்களும் சொல்ல வேண்டும். பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் பல்வேறு பிரச்சனைகளோடும் சிரமங்களோடும் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொன்னீர்களே ஆனால், அப்படி காத்திருப்பீர்களே ஆனால், கர்த்தரும் ஒரு நாளிலே நீங்களும் சொல்லுவீர்கள் தாவீதை போல, ஐயா கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பட்சமாய் சாய்ந்து, என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். மைட்டி காட், அப்படியாய் நீங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளிகளிலே, உங்க வாழ்க்கையிலே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ அவாந்தர வெளி போல் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதைகள், எந்த காரியங்களிலே அவாந்தர வெளிகள் போல் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப், கர்த்தரோடு உள்ள உறவுகள் காணப்படுகிறதோ அவைகளை தேவனுக்கு பாதையை, நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு, கோணலானவைகள் செவ்வையாகி, கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். கர்த்தரின் மகிமை அப்பொழுது வெளியரங்கமாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுது நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறீர்களோ, எப்பொழுது கர்த்தர் பட்சமாய் சேருகிறீர்களோ, கர்த்தரிடமாய் சேருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது மாத்திரமல்ல, அப்படி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தர் பட்சமாய் நீங்கள் சேரும் பொழுது அவர் உங்கள் பட்சமாய் சேருவார். நிச்சயமாய் அப்பொழுது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த மகிமையான ஒளியை நோக்கி, இந்த மகிமையான ஒளியை நோக்கி, ஐயா வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நீங்கள் கருத்தாய் வேதத்தை தியானிக்கிறதிலும் அதன்படி நடக்கிறதிலும் கர்த்தர் பக்கமாய் நீங்கள் கடந்து வர வர இருளின் அந்தகாரத்தின் பிடிகளில் இருந்து நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி, அந்த உன்னதமான ஆச்சரியமான ஒளியை நோக்கி நீங்கள் கடந்து வரும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா பள்ளங்களும் உயர்த்தப்படும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, மகன் மகளுடைய வாழ்க்கையிலே பள்ளங்களாய் காணப்படுகிற காரியங்கள் உயர்த்தப்பட்டு, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகள், சவால்கள், குன்றுகளை போன்ற எதிர்ப்புகள், சவால்கள், எல்லா சோதனைகளும் தாழ்த்தப்பட்டு, கோணலானவைகள் செவ்வையாகி, கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் கையின் பிரயாசம், குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் மகன் மகளுடைய காரியங்களிலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும், உங்கள் உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. மைட்டி காட், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் எந்த சூழ்நிலையில்
வழியிலும் ஐயா தோற்று போனேனே அல்லது தொலைந்து போனேனே, கடமும் கஷ்டமும் நஷ்டமும் வேதனையும் என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏசாயா 61:7 சொல்லப்பட்டிருக்கிறது போலவே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரும். Mighty God. லட்சைக்கு பதிலாக தங்கள் தங்கள் பாகத்திலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்க போகிற காரியங்களை குறித்து சந்தோஷப்படுகிற காலங்கள் அதிவிரைவாய் விரைவாய் வருகிறது. அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். Mighty God. இதுதான் உங்களுக்கு நடக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்களுக்கு நடக்கும். நன்றாய் கவனியுங்கள். யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், அவன் இழந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவன் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நீங்கள் எதை எதை இழந்தீர்களோ, எங்கே எங்கே அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தோற்று கடனிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் விழுந்து போனீர்களோ, அங்கே இருந்து உங்களை கர்த்தர் தூக்குகிற, எழுப்புகிற, உயர்த்துகிற காலம் வருகிறது. அது இதுதான் என்று நம்புங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தின் தொடக்க காலங்களிலே இது நடக்கும் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும். என்னையா செய்யலாம் கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. சகரியா 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய நம்பிக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, விசுவாசத்தில் இருந்தும் சிறைச்சாலையில் இருப்பது போல் கட்டப்பட்டவர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறைச்சாலைகள், கட்டுகள், துக்கங்கள், துயரங்கள், சோதனைகளில் இருந்தும் நம்பிக்கையோடு இருக்கிற சிறைவாசிகளே, பாருங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர், உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அரணுக்கு திரும்புங்கள். உங்களை பாதுகாக்கிறவரும், உங்களை உயர்த்துகிறவரும், உங்களை ஒரு நாளும் கைவிடாதவருமாகிய சொன்ன சொல்லை நிச்சயமாய் அவர் வாயினால் சொன்னதை நீங்கள் இன்றும் வாயினால் அவருடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் தம்முடைய வல்லமையினால் கரங்களினால் நிறைவேற்றுகிறவருமாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற அதிசயங்கள் நிச்சயமாய் ஆச்சரியமாய் இருக்கும். நீங்களோ நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருந்தது போதும், அரணுக்கு திரும்புங்கள். அந்த கெட்ட குமாரன் திரும்பினது போல, தொலைந்து போன ஆட்டை கர்த்தர் தேடி வந்து மீட்டுக் கொண்டு வந்தது போல உங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு வரப்போகிறது, ஒரு மாற்றம் வரப்போகிறது. அது இன்றைக்கே நடக்கும். அது இரட்டிப்பான நன்மைகளோடு நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் வெட்கம் எல்லாம் மாறி உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்த அருமையான பியூலா என்ற அன்பு சகோதரியும் அவருடைய கணவனாருக்காகவும் சாரா என்ற அற்புதமான அவளுடைய மகளுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். டென்மார்க்கில் இருக்கிற இந்த அன்பு குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் அவருடைய குடும்பத்திலே நிறைவேறும்படியாய், ஒரு பெரிய மாறுதலை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் பாரத்தோடு ஜெபிப்போம். அதோடு என் தேவ பிள்ளைகள் யார் யார் இந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன ஜெப தேவைகளை எழுதியிருக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் எங்கே எந்த சிறையிருப்பிலே அகப்பட்டு கொண்டார்களோ, எங்கே அவர்கள் எங்களுக்கு புரியாத வண்ணமாய் இருக்கிறது, எங்களுக்கு அறிய முடியவில்லை, என்ன காரியம் என்று தெரியவில்லை, இப்படியா என் மகன் என் மகள் இப்படிப்பட்ட சிக்கல்களிலே சிரமங்களிலே அகப்பட்டுக் கொண்டார்கள் என்று ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் அதற்காக அசைக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்காக கொடியேற்றுவார். அவர் தம்முடைய தூதர்களுக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார். அற்புதமான தேவதூதர்கள் உங்கள் பிள்ளைகளை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் நிச்சயமாய் சிறையிருப்பின் தேசத்தில் எல்லா போரும் முடிந்த சூழ்நிலையிலே நிச்சயமாய் கர்த்தரால் ஆற்றப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள். தேற்றவாளனாகிய கர்த்தர் உங்களோடே நிலைங்காத நேசராய் துணையாளராய் நிலைத்திருப்பார். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் நிச்சயமாய் இந்த சேனலை, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். அதிகாலை ஜெபமும் இரவு ஜெபமும் அந்த 1 மினிட் வரக்கூடிய
ஒரு நிமிட ஜெபங்களும் உங்களை நிச்சயமாய் உங்களை ஆறுதல் படுத்தும். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் எல்லா சிறையிருப்புகள், போராட்டங்கள், எல்லா உபத்திரவங்கள், சோதனைகளிலும் இருந்து இன்று இவர்களை விடுவிக்கும்படியாய் என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் பிள்ளைகளோடு பட்சமாய் பேசி அவர்கள் போர், அவர்கள் உபத்திரவங்கள், அவர்கள் துக்கங்கள், சவால்கள், போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமங்கள் நிர்வீர்த்தி ஆயிற்று, இனி சந்தோஷமும் சமாதானமும் இரட்டிப்பான நன்மையும் வருகிறது என்று அவருக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இன்றும் என் தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக உம்முடைய பிள்ளைகளுக்காக புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய புய பலத்தினால் அரசாளும்படியாய் என் தேவன் கொடுக்கிற பலன் உம்மோடே கூட வரும்படியாய், நீர் கொடுக்கிற பிரதிபலன் அவர்களுடைய முகத்திற்கு முன்பாக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது எப்படி ஆகும், நாங்கள் எல்லாம் சிறைப்பட்டவர்கள் போன்று இருக்கிறோமே என்று சொல்லுகிற எல்லா அன்பு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாய் அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் எங்கே எங்கே வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போனார்களோ அந்த இடங்களில் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய், ஒரு போர் முடிகிற, ஒரு யுத்தம் முடிகிற, சோதனைகள் உபத்திரவங்கள் முடிகிற ஒரு சூழ்நிலை என் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய், எங்கே இவர்கள் வெட்கப்பட்டார்களோ, எங்கே இவர்கள் தோற்று போனார்களோ, எங்கே இவர்கள் எல்லாவற்றையும் இழந்தது போன்ற ஒரு அவமானப்பட்ட சூழ்நிலையில் நிற்கிறார்களோ அங்கே இவர்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரும்படியாய், இவர்கள் லட்சைக்கு பதிலாய் இவர்கள் பாகத்திலே கர்த்தாவே நீர் கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களிலே, ஐஸ்வரியங்களிலே இவர்கள் சந்தோஷப்படும்படியாய், இவர்கள் தங்கள் தேசத்திலே, ஐயா தங்கள் அலுவலகத்திலே, தொழிலிலே, ஊழியங்களிலே இவர்கள் அடைய வேண்டிய காரியங்களை தங்கள் பாகத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடையும்படியாய், உலகத்தார் அடைகிறது போல் அல்ல, ஐயா புறஜாதிகள் அடைகிறது போல் அல்ல, உம்முடைய பிள்ளைகள் இவை எல்லாவற்றிலும் பாடுகளுக்கு மத்தியிலே, சோதனைகளுக்கு மத்தியிலே இரட்டிப்பான சுதந்திரம் அடையும்படியாயும் நித்திய மகிழ்ச்சி இவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். யோபு எப்படி இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டானோ, ஐயா அந்த யோசேப்பு எப்படி அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளுக்கும் மத்தியிலே ஒரு ராஜ மேன்மையை பெற்றுக் கொண்டானோ, எல்லா சூழ்நிலையிலும் கைவிட்டது போன்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த, ஐயா பரிதாபமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நல்ல எஸ்தரை என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளினீர். ஆதலினால் அந்த அன்பு மகளுக்கு 127 நாடுகளின் ராணியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பேரரசை கொடுத்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ராஜ மேன்மை வரும்படியாய், மகத்துவமும் மகிமையுமான வேலைகள் வரும்படியாய், ஜாப் ஆர்டர்ஸ் வரும்படியாய், நல்ல உத்தியோகங்கள் வரும்படியாய், விசாக்கள் வரும்படியாய், நல்ல தேசத்திற்கு போகிற நல்ல வாய்ப்புகள், வாசல்கள், கதவுகள் திறக்கப்படும்படியாய், திருமண காரியங்கள் விரைவாய் நடந்தேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் தடைகளை மாற்றி போடுகிறவராய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருக்கிற, ஐயா நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் இப்பொழுதே அரணுக்கு திரும்பும்படியாய், மாளிகையை நோக்கி கடந்து மனமகிழ்ச்சியை நோக்கி கடந்து வரும்படியாய், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தரிடமாய் கர்த்தரே என் கோட்டை, என் நம்பிக்கை, என் அரண், நான் நம்பி இருக்கிற துருகம் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் திடமனதோடும் உற்சாகத்தோடும் திரும்பும்படியாய் நீ சொன்னது போல இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்து
வந்திருக்கிற ஒருவரும் சோர்ந்து போகாதபடி அந்த இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே கொடுக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் அப்படியாய் செய்கிற நல்ல தேவன், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உமையே நோக்கி பார்க்கிற உம்முடைய பட்சமாய் சார்ந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஓரிடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய ஆளுகை, அதிகாரம், உம்முடைய அனுக்கிரகமும் கிருபையும் பூரண சமாதானமும் என் அன்பு சகோதர சகோதரிகளை சூழ்ந்து கொள்வதாக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து நடக்க போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடமலை குன்று என்ற கன்னியாகுமரி மாவட்டத்திலும், கன்னியாகுமரியிலும் மாத்திரமல்ல கல்லு கூட்டம் என்ற இடத்திலும் என் தேவனாகி கர்த்தருடைய கிருபையினாலே தடிக்காரன் கோணத்திலும் நடக்க போகிற இந்த அற்புதமான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாய் வேண்டிய எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் இந்த கூட்டங்களிலே நல்ல கிளைமேட் உண்டாகும்படியாய், திரளான கூட்டத்தார் மனம் திரும்பும்படியாய், புறஜாதிகள் திரளாய் ரட்சிக்கப்படும்படியாய், ஆயிரக்கணக்கிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் விடுதலை அடையவும் கர்த்தருக்குள்ளே ஊன்ற கட்டப்படவும் எழுந்து எரிந்து பிரகாசிக்கவும் கர்த்தர் இந்த கூட்டங்களை தொடர்ந்து ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு முன் நிற்கிற, இதற்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒருவர் மீட்கப்பட்டு போகாதபடி நூறத்தனையான பலன்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், தேவ அனுக்கிரகம் இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஐயா நிச்சயமாய் நீங்கள் போராட்டத்திலே இருக்கிறீர்கள், சவால்களிலே சோதனைகளிலே இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், பட்சமாய் பேசுங்கள். அவர்கள் போர் முடிந்தது, அவருடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. கர்த்தருடைய கையிலே அவர்கள் இரட்டத்தனையான பலன்களை பெறப்போகிறார்கள். நிச்சயமாய் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் இன்றைக்கே நிச்சயமாய் அவர்களுக்கு நன்மையை உங்களுக்கு செய்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் நிச்சயமாய் மகிமையான மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நல்ல சாட்சிகளாய் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.